இன்று உலகம் முழுக்கவே விஜய் தேவர்கொண்டா இயக்கத்துல ரிலீஸ் ஆக உள்ள திரைப்படம் தான் கிங்டம். இந்த படத்துடைய விமர்சனம் தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா கடந்த கால படங்களை விட இந்த படத்துல அவருடைய நடிப்பு சற்று வித்தியாசமாக இருக்கா. உடல் மொழிகளும் மாற்றங்களை காணலாம். அனிருத் அளித்துள்ள பின்னணி இசை ரொம்பவே சூப்பராக இருக்கா. சத்யதேவ் விஜய் தேவர்கொண்டா இடையேயான உணர்ச்சிமிகு காட்சிகள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்காம். இந்த படத்தின் மூலம் விஜய் தேவர்கொண்டா முதிர்ச்சி அடைந்த நடிகராக மாறியிருக்கார் அப்படின்னு பாராட்டுகளும் குவிஞ்சிருக்கு. ஆனா படத்துடைய நீளம், மெதுவான திரைக்கதை ஆகியவற்றை படத்துடைய குறைகள் என்று ரசிகர்களுமே சொல்றாங்க. இயக்குனர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருந்தாலுமே திரைக்கதை அவ்வளவு சிறப்பாக இல்லையாம். இலங்கை காட்டுப்பகுதியில் நடக்கும் கதையை சுவாரஸ்யமாக இருக்கு. மொத்தத்துல முதல் பாதி சுவாரஸ்யமாக நகருதா. தொழில்நுட்ப ரீதியாக இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அனிருத்துடைய இசை படத்திற்கு ரொம்பவே பக்கபலமாக அமைஞ்சிருக்கா. ஆகையால படம் பாத்தீங்கன்னா ஓவராலாக ஒரு டீசென்டான படம் அப்படின்னுமே சொல்றாங்க. இந்த நிலையில தற்போது இந்த படத்தை பார்த்த ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களுமே விஜய் தேவர்கொண்டா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது நடிகர் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்து விஜய் தேவர்கொண்டா அவர்களுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.